ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல், லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். சில படங்கள் பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒன்று நம்மளை தூண்டும், நமக்கு ஏதோ புரியும். அப்படி சில படங்கள் நிகழும்ல, அப்படி ஒரு படமாக எனக்கு அயோத்தி. கேரக்டர் டெவலப் பண்ணுறதும் அந்த கேரக்டரை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லைன்னா எவ்வளோ ஆத்தென்டிக்காகவும் சொல்கிறோன்றது தான் நான் கவனம் செலுத்துவேன். செலுத்துனதுக்கு அப்புறமா ஷூட்டிங் போகும்போது எல்லா படத்துக்கும் பயந்துருவேன். நான் நினைக்கிறது அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வரலன்னா எனக்கு எவ்வளோ டைம் இருக்காங்க, எனக்கு அங்கே ரொம்ப டைம் இல்லையே. அதனால் நான் இங்கேயே நான் நினைக்கிறது வருதான்றதுக்கு நான் பண்ணி பார்த்தேன். நல்ல கதைக்கு என்றைக்குமே மரியாதை இருக்குது, ஒர்த்து இருக்குது. அந்த கதையோட சோல் கெடாமல் அந்த கதையை நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த கதை கண்டிப்பாக வெற்றி பெறுன்றதுலையும் டவுட் கிடையாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் சீதகாதியை சரியாக எடுக்கலையான்னு. அது இன்னொரு டாபிக். ஒரு நல்ல கதையை கரெக்டாக எடுத்தால் அந்த படத்தை மக்கள் ஏற்றுக்கிறதும், டிவியில் உட்காந்து OTTயில் பார்த்துக்கலான்னு யோசிக்காமல் தியேட்டருக்கு பார்க்குறாங்க தெரியுமா, அதுக்கு இந்த படங்கள் உதாரணம். இந்த 4 படங்களும் உதாரணம். இன்னைக்கு நடுவில் கொஞ்சம் பார்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு படத்தை சொல்லலாம். சினிமாவுக்கு நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாலாஜி தர்மேந்திரன் கொடுக்குற ஒரு அட்வைஸ்னா என்ன? முதல்ல எனக்கு யாராவது கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ இந்த 24 கிராஃப்ட்ஸ் ஆஃப் சினிமா அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, இந்த ஒரு டேரக்டருக்கு அது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பிரித்து கூட இதில் வேலை பண்ணலாம். இருந்தாலும் எப்படி சொல்ல, ஸ்கிரிப்ட் ஒருத்தர் பண்ணலாம், அப்புறம் ஸ்க்ரீன் பிளே இன்னொருத்தர் பண்ணலாம், டைரக்ஷன் ஒருத்தர் பண்ணலாம், அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக இந்த விஷயங்களை பண்ணலாம். ஆனால் இந்த 24 கிராஃப்ட்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க சினிமாவை பொறுத்தவரை? எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த 24 கிராஃப்ட் எனக்கே மேலே என்னென்னு தெரியுமாங்க. ஆனால் விஷயம் என்னன்னா, ஒரு டைரக்டராக எல்லாத்த பற்றின ஒரு ஓரியன்டேஷனும் இருக்கிறது நல்லது. அவர் ஒரு சவுண்ட் இன்ஜினியராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் சவுண்ட் டிசைனிங்கை பற்றி அவருக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் நல்லது. மியூசிக் பற்றி அவருக்கு ஒரு புரிதல் இருந்தால் நல்லது. அதனால் ரொம்ப உட்காந்து நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து வாசிக்கிற அளவுக்குலாம் இல்லைனா கூட மியூசிக்கை பற்றி ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் நல்லது. நிறைய மியூசிக் கேட்டால் கூட போதும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா எந்த மியூசிக்கு எந்த இடத்துல நம்ம நினைக்கிற விஷயத்த கன்வே பண்ணதுன்னு இருக்குல்ல, அதுக்காக அவன் எல்லாத்த பற்றினும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஏன்னா ஒன்றுத்துல அப்போ இதில் ரொம்ப உள்ளே போய் அதில் ரொம்ப உள்ளே போய் கடைசி நம்ம எடுக்கிறதுக்கு ஒன்று இருக்குல்ல. ஒரு டைரக்டரோட வேலை என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு சம்டைம்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல், நான் இந்த கதையில் இந்த சீனில் இந்த மூடை சொல்லணும்னு நினைக்கிறேன்ல, அந்த மூடுக்கு நான் வேலை பார்க்குறேன்ல, பர்ஃபார்மர் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சால் போதும். எனக்கு ரொம்ப தெரியலனா கூட நான் நினைக்கிற மூடை நடிகர்கள்ட்டையும், மியூசிக் டைரக்டர்கிட்டையும், சவுண்ட் டிசைனர்கிட்டையோ, எடிட்டர்கிட்டையோ, யார்கிட்டையுமே ஃபைனல் மிக்ஸ் பண்ணுற வரைக்கும், இல்லைனா அந்த கலர் கரெக்ட் பண்ணுறவங்கள்ட்ட கூட இந்த படத்தோட மூடு இதுதாங்க, நான் இந்த சீனில் நான் இதை தான் நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை நமக்கு சொல்ல தெரிஞ்சிட்டாலே போதும், அது கரெக்டாக வரும். இப்போ பட்ஜெட் அப்படின்னு சொன்னாலே சமீப காலமாக பார்த்தீங்கன்னா வாயில் வரதெல்லாம் 100 கோடி 200 கோடி 300 கோடி அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதை சார்ந்த நிறைய படங்கள் அயோத்தியாக இருக்கட்டும், குட் நைட்டாக இருக்கட்டும், இது மாதிரியான படங்கள் ஒரு பீரியட் இருந்துச்சு. பீட்சா நடுவில் கொஞ்சம் பக்கத்தாகணும், அந்த விஷயம் திரும்பி தமிழ் சினிமாக்குள்ள இப்போ வந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? இல்லை, அது அடிக்கடி நடக்கணும். ஏன்னா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த மேஜிக்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் அயோத்தியும் பார்த்தேன், குட் நைட்டும் பார்த்தேன், போர் தொழிலும் பார்த்தேன், நான் எல்லா படத்தையும் பார்த்தேன். ஒரு படம் ஓடுதுன்னா அந்த படம் சும்மா ஓடலை. அந்த படத்தில் ஏதோ விஷயம் இருக்குது, அந்த படத்தில் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த படத்தில் ஏதோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது, அந்த படத்தில் அந்த டீமோட ஒர்க்கு தெரியுது. சும்மா அந்த படம் இப்போ இல்லைங்க அந்த படம், ஏன்னா ஒரு பெரிய ஸ்டார் இல்லாத படம், ஒரு பெரிய ரிலீஸ்க்கு முன்னாடி இல்லாத படம் எப்படி ஓடுது பார்க்கும்போது, நான் பார்த்த எல்லா படத்துலையுமே விஷயம் இருக்குது. எனக்கு எல்லா படமும் பிடிச்சிருந்தது. போன வருஷம் வந்த அந்த புது டைரக்டர்ஸோட எல்லா படமும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு பாயிண்ட் எனக்கு நான் தாதா மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். அப்போ கொஞ்சம் வேறு ஒர்க்கில் இருந்தேன். தாதா பார்த்துடணும் சீக்கிரத்தில். மற்ற 3 படங்களில் எனக்கு 3 படம் பிடிச்சிருந்தது. ஒரு பாயிண்ட் எனக்கு எக்ஸ்ட்ராவாக அயோத்தி, ஏதோ அந்த கான்செப்ட் இருக்குல்ல, ஒருத்தவங்க இறந்தவங்களை கொண்டு போக முடியாமல் அந்த ஃபேமிலி இருக்கிறது, அங்கே அந்த ஹியூமன்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப நான் சினிமாவில் பார்க்காத ஒரு எமோஷன், அந்த சூழல், அந்த பேக்ரவுண்டு,
அந்த அங்கே நடக்கிற விஷயங்கள் அது ஒரு மாதிரி படம் நமக்கு சொல்கிறது ஒன்று, நம்மளை எதுவெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி. இல்லை, லாங்குவேஜ் இன்னும் முக்கியமாக பார்க்கப்படுது. தமிழ், ஹிந்தி தான் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது நமக்கு ரொம்ப புரியுது, நம்மளோட ஒன்றி அமைதுங்கிற போது எப்படி இது அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை பற்றி ஏதோ ஒரு புரிதல், ஏதோ ஒன்று நமக்கு தோணும் தெரியுமா. சம்டைம்ஸ் ஒரு ஸ்பிரிச்சுவலாக நம்ம படம் பார்த்துட்டு இருக்கும்போது, ஸ்பிரிச்சுவலாக தெய்வ நம்பிக்கை அப்படி சொல்லலை, ஏதோ ஒரு புரிதல் இருக்குல்ல நமக்கு. அது வந்து சில படங்கள் பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒன்று நம்மளை தூண்டும், நமக்கு ஏதோ புரியும். அப்படி சில படங்கள் நிகழும்ல, அப்படி ஒரு படமாக எனக்கு அயோத்தி. ஓகே, நீங்கள் உங்களோட நிறைய ஃபோட்டோஸ் நடுவில் சீதகாதிக்கு அப்புறம் நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுத ஃப்ரெண்ட்ஸோட நிறைய இடங்கள் போன ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்தேன். அது தேவைப்பட்டுச்சா? ஒரு ஆஸ்வாசம் தேவைப்படுதா? மற்ற இடங்களுக்கு போய் நாம இந்த உலகத்துலேருந்து கொஞ்சம் விலகி போயிடுவோம் அப்படின்னு நீங்கள் டீ குடிக்கிற மாதிரிலாம் போட்டுருந்தீங்க. ஆமாம், அதனால டீ நான் டெய்லி குடிக்கிறது தான் வெளியில். ஐ மீன் கிராமம், வில்லேஜ் சைடு போயிட்டீங்க. வில்லேஜ் சைடு என்னன்னா, ஃப்ரெண்டோட படத்துக்கு துக்ளக் தர்பார்லாம் டிஸ்கஷனுக்கு போனேன். அப்போ அவர் எப்பவுமே வெளியூரில் தான் போய் டிஸ்கஸ் பண்ணுவார். இங்கே உள்ள இருந்தால் நமக்கு இங்கே எங்கே ஒரு 4-5 நாள் வெளியூர் போயிடலாம், அப்புறம் இந்த ஊருக்கு போனோமா சரி இந்த நம்ம எங்கள் ஊரில் போய் உட்காந்து எழுதலாம், அப்படி போய் உட்காந்து. அப்போ நான் டிஸ்கஷன் போகும்போது அங்கே எடுக்கிற ஃபோட்டோ தான். என்னன்னா, அப்போ வந்து நான் இன்ஸ்டாகிராமில் இருந்தேன், இப்போ இல்லை. அப்போ வந்து அது ஒரு அடிக்ஷன் வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்த பார்த்தா ஃபோட்டோ எடுத்து போடுறது அப்படிதான். மற்றபடி நான் ஒரு மைண்டு ஃப்ரெஷ்க்காக நான் போகிறேன் அப்படிலாம் ஒன்றும் பெருசாலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, ஏன் இப்போ இவ்வளோ கேப் தேவைப்படுது? ஒரு 4 வருஷம் 2018க்கு அப்புறம் அந்த டிசம்பர் ரிலீஸ்க்கு அப்புறம் ஏன் இவ்வளோ கேப் தேவைப்படுது? நான் பிளான்லாம் பண்ணலைங்க கேப்பு. அது எப்படின்னா, டைம் எப்படின்னா, நான் உள்ள அப்படி தண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்குது. அப்படி கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தா எங்கடா தண்ணியை காணுன்ற மாதிரி தான் இருக்குது. அப்படியே நம்ம என் ஸ்பீடே கொஞ்சம் ஸ்லோ தான் நான் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு பிரேமும் அப்படிதானா? அவரும் கொஞ்சம் அவர் ரைட்டிங்க்கு நிறைய டைம் எடுத்துக்கிட்டாரு. நல்லது தான், ரைட்டிங் டைம் எடுத்துக்கிறது நல்லதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து நடுவில் துக்ளக் தர்பார் டிஸ்கஷனில் ஒர்க் பண்ணேன். எனக்கு இந்த ஒரே நேரத்தில் 2-3 வேலை பார்க்க தெரியல. அப்புறம் சரி அதில் இருந்துட்டு அப்படி வெளில வந்து அப்புறம் ஓடிடிக்கு கதை எழுதுறது, இந்த ஆந்தாலஜி கதை கேட்டாங்க, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தேன். அப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினேன், அந்த ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே எனக்கு இன்னொரு ஐடியா தோணுச்சு, சரி இதை எழுதலாமே அப்படின்னு. அந்த சரி முடிஞ்ச ஸ்கிரிப்டை ஃப்ரெண்டு வேணா நீங்கள் டைரக்ட் பண்ணுறதா தான் பண்ணுங்க அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு அப்புறமா அவர் பண்ணுறேன்னாரு. அப்புறம் இன்னொரு ஸ்கிரிப்டை எழுதி முடித்தேன். இப்போ தான் முடிச்சு ப்ரொடக்ஷன் பிச் பண்ணியிருக்கேன். எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, அந்த ஒரு பக்க கதை தேங்கினதுக்கான காரணம் என்ன? காளிதாஸ் ரொம்ப சின்ன பையனாக தெரிஞ்சாரு. அதுக்கு அப்புறம் ரொம்ப மெச்சூரிட்டியாக இருந்துச்சு. அது படம் முடிஞ்சது, அதுக்கு மேலே நம்ம கையில் இல்லைன்னு. இன்னொன்று, ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணும்போதும் சரி, அந்த கேரக்டரை வந்து நமக்குள்ள உரையாடும் போதும் சரி, எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு? நாம இதை பண்ண முடியுமா, இந்த கேரக்டர் நம்மளால ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொண்டு வந்துட முடியுமான்னு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இருக்குல்ல? அப்படிலாம் நான் எழுதும் போது யோசிக்க மாட்டேன். எழுதும் போது எனக்கு அந்த கேரக்டரைசேஷன், கேரக்டர் டெவலப் பண்ணுறதும், அந்த கேரக்டரை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லைன்னா எவ்வளோ ஆத்தென்டிக்காகவும் சொல்கிறோன்றது தான் நான் கவனம் செலுத்துவேன். செலுத்துனதுக்கப்புறமா ஷூட்டிங் போகும்போது எல்லா படத்துக்கும் பயந்துருவேன். அது வந்து பயம் வராமலாம் இருக்காது. பயந்துருவீங்களா? ஆமாம், எனக்கு வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை கரெக்டாக எடுத்துடணுமே, வந்துடுமா, அதுக்கு ரொம்ப பயம் வரும். ஃபர்ஸ்ட் படத்தில் அந்த பயம் இருந்துச்சா? எல்லா படத்துலையும் பயம் எனக்கு வந்து அதனால தான் நான் முன்னாடியே ஆஃபீஸில் ரிஹர்சல் கொடுக்குறது. அது ரிஹர்சல் வந்து நடிகர்களுக்காக மட்டும் கிடையாது, எனக்காகவும் தான். எனக்கு நான் நினைக்கிறது அங்கே வருதா, நான் நினைக்கிறது அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வரலன்னா எனக்கு எவ்வளோ டைம் இருக்காங்க, எனக்கு அங்கே ரொம்ப டைம் இல்லையே. அதனால் நான் வந்து இங்கேயே நான் நினைக்கிறது வருதான்றதுக்கு நான் பண்ணி பார்த்துட்டு அதனால் சீதகாதியில் கூட ரிஹர்சல்லாம் பண்ணிட்டு தான் ஷூட்டிங் ஸ்பாட் போனது. சுனில் செகண்ட் ஹாஃப்ல நடிச்சார்ல, ஆமாம், சுனில், அவர் பக்ஸு ராஜ் எல்லா சீனுமே ரிஹர்ஸ் பண்ணிட்டு தான். விஜய் சேதுபதி மட்டும் தான் வச்சு ஆஃபீஸில் ரிஹர்ஸ் பண்ண முடியல. மற்றபடி மௌலி, அர்ச்சனா மேடம்லாம் பண்ண முடியல. அவங்க சீனியர். மற்றபடி அவங்க பண்ணிடுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை, புரிதல் இருந்துச்சு. எனக்கு அதில் இந்த சீன்லாம் ரொம்ப ரிஸ்கி சீனு. இப்போ சுனில்லாம் பண்ணுறாரு, ராஜ் பண்ணுறதெல்லாம் எனக்கு அங்கே போயிட்டு நானாக சிரிச்சுக்கிறேன், ஆடியன்ஸ் சிரிக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் சுனில்லாம் உண்மையிலேயே அப்படி ஒரு ப்ரொடியூசராக இருக்கணும். அவர் நடந்து வர்றது, பேசுறது, பார்க்கறது எல்லாமே அதெல்லாம் அதெல்லாம் ஒரு ஆஃபீஸ்லேயே ஒரு விக்கை போட்டு ரிஹர்சல்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சுனில் நிறைய நாள் வந்தார் ரிஹர்சலுக்குலாம். ஓகே, இப்போதைக்கு சினிமாவோட டெம்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதோட ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸில் நிறைய விஷயம், ஓடிடி வந்துருச்சு, எல்லாரும் மேக்ஸிமம் வீட்டில் உட்காந்துட்டு படம் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கதை எந்த அளவுக்கு முக்கியமாக இப்போ தேவைப்படுது? இல்லை, என்றைக்குமே ஃபஸ்ட்டு கதை தாங்க முக்கியம். அது நான் ஒத்துக்கலாம் போகலாம், நான் ஒத்துக்காமல் போகலாம், கதை தான் ஃபஸ்ட்டு.
ஒரு நல்ல கதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே அந்த கதையை மதிக்காமல் இருக்க மாட்டாங்க. ஒரு நடிகருக்கு என்னன்னா டேரக்டர் இவன் எடுத்துருவானான்னு கூட டவுட் இருக்கலாம், ஆனால் இந்த கதை நல்லா இருக்கு, ஒரு நல்ல டீமை அசம்பிள் பண்ணி கொடுக்கலாம் அப்படி யோசிப்பாங்க. அவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு நல்ல கதைக்கு என்றைக்குமே டிமாண்ட் இருக்குங்க. நல்ல கதைக்கு என்றைக்குமே மரியாதை இருக்குது, ஒர்த் இருக்குது. அது வந்து அந்த 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 கதையை அந்த கதையோட சோல் கெடாமல் அந்த கதையை நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கதை வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுன்றதுலையும் டவுட் கிடையாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் சீதகாதியை சரியாக எடுக்கலையான்னு. அது இன்னொரு டாபிக். என்னன்னா சில படங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஜெயிக்கலாம், சில படங்கள் வசூல் ரீதியாக ஜெயிக்கலாம், சில படங்கள் கிரிட்டிக்கலாக மட்டும் ஜெயிக்கலாம், சில படங்கள் கொஞ்ச நாள் கழித்து மக்கள் அதை கொண்டாடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது நீங்கள் கமர்ஷியல்னு நான் நினச்சி நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் தெரியுமா, இதெல்லாம் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னு நினச்சி ஒரு படம் எடுக்கிறோம் தெரியுமா, அந்த படங்களையும் அதே தான் நடக்குது. அப்படி ஒரு 4 படம் எடுத்தால் ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆகுது, ஒரு படம் ஹிட் ஆகுது, ஒரு படம் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்குது, ஒரு படம் அது எல்லாத்துக்குமே அப்படி தான். அதனால் எனக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த வருஷம் வந்த 4 படங்கள் நல்லா ஓடிச்சு, அதெல்லாம் ஒரு நல்ல உதாரணம். ஒரு நல்ல கதையை கரெக்டாக எடுத்தால் அந்த படத்தை மக்கள் ஏற்றுக்கிறதும், டிவியில் உட்காந்து ஓடிடியில் பார்த்துக்கலான்னு யோசிக்காமல் தேட்டருக்கு வந்து பார்க்குறாங்க தெரியுமா, அதுக்கு இந்த படங்கள் உதாரணம், இந்த 4 படங்களும் உதாரணம். அதனால் என்னென்னா மக்கள் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து படம் பார்ப்பாங்க. நீங்கள் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் இருக்குல்ல, எந்த படத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சுலபமாக இருந்துச்சு? நாம் சட்டுன்னு டக்குன்னு எனக்கு இதெல்லாம் எடுத்து செய்கிறதுக்கு எனக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருந்துச்சு, ஈஸியாகவும் இருந்துச்சுன்னு ஒன்று இருக்கும்ல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு படத்தை சொல்லலாம். எனக்கு நடுவில் கொஞ்சம் பார்த்த காலம் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ரொம்ப. ஓகே, எதனால்? ஏன்னா அந்த படத்தில் ஆக்சுவலி நிறைய டேக்ஸ், நிறைய ஃபுட்டேஜ், நிறைய டேக்ஸ் தானே, நிறைய ஃபுட்டேஜ் தான். அப்புறமா நிறைய டைலாக்ஸு எல்லாமே அது எல்லாமே அந்த டைலாக் சொல்கிற மாடுலேஷன்லேயும் அந்த டைமிங்லேயும் தான் அந்த ஹியூமர் ஒர்க் ஆகும். அதனால் டப்பிங்க்கு எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு, ரொம்ப டைம் ஆச்சு எனக்கு டப்பிங் முடிக்கிறது. எனக்குலாம் ஒரு பாயிண்டில் டப்பிங் என்னைக்கிடா முடியுன்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு. அந்த மாதிரிலாம் மாதக்கணக்கில் நான் டப் பண்ணுற மாதிரி அப்படி. அதனால் எனக்கு அதுக்கப்புறம் படத்தை எடுத்துகிட்டு நாங்களே பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ட்ரிம் பண்ணோம் படத்தை. ஃபஸ்ட்டு வந்து படம் வந்து 2:55 இருந்துச்சு. அப்போ நான் 2:43 2:30 ட்ரிம் பண்ணும்போது அப்போ மியூசிக் சைடு, சவுண்ட் எஃபெக்ட் சைடில் நிறைய இடிச்சுது. அப்போ திருப்பி நிறைய ஒர்க் இருந்தது. எனக்கு அதிகமாக போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு நான் கொஞ்சம் ஆண்டவான்னு டயர்ட் ஆகிற அளவுக்கு போனுச்சுன்னா அது நடுவில் வந்து. ஓகே, இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வெற்றியெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது? 96 பிரேம் அவர்களோட வெற்றியெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. நிறைய பேர் வந்து அந்த கதையை வந்து தன்னோட லைஃபோட அட்டாச் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கிட்ஸுக்கும் கனெக்ட் ஆகுது, 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் அப்படிங்கும்போது அந்த டிஸ்கஷன் பற்றி. ஆக்சுவலி பிரேமோட அந்த கதை வந்து பிரேம் முன்னாடியே சொல்லியிருக்காப்புல, ஆனால் இப்படி ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் பிளேவாக சொன்னதில்லை. இந்த சம்பவங்கள் இப்படிலாம் ஒரு இதாக சொல்லியிருக்காப்புல, ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக அவங்க ஊரில் இருந்து ஷிஃப்ட் ஆனது இந்த மாதிரிலாம் ஒரு நாள் ஃபுல் கதையாக சொன்னாப்புல ரொம்ப நல்லா இருந்தது, கதை நல்லா இருந்தது. அதை சேர்த்துக்கிட்டு பிச் பண்ணுறதை பற்றி பேசினாப்புல, எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா டிஸ்கஷன் கூப்பிட்டாப்புல. டிஸ்கஷனில் வந்து இப்போ ஒரு சீன் பண்ண அப்புறம் எப்பயுமே நமக்கு ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், நமக்கு சில கரெக்ஷன்ஸ் தோணும், ஒப்பீனியன்ஸ் தோணும். அது நம்ம எல்லாரும் பேசிட்டு போயிடுவோம் டிஸ்கஷனில். ஆனால் அது மேட்டர் கிடையாது. அதுக்கப்புறமா எதை கதைக்கு கரெக்டு, எதை எடுத்துக்கணும், அதை கதைக்கு உண்மையாக இருந்து கதைக்கு எது கரெக்டுன்னு ஒர்க் பண்ணுறது கிளாஸ். நம்ம எழுதிட்டாலே அது அவ்வளோதான். பாகுபலியில் அவங்க சொல்கிற மாதிரி இதுவே என் சாசனம்ன்ற மாதிரி நான் ஒரு தடவை எழுதிட்டா முடிஞ்சு போச்சு, மாற்ற மாட்டேன் அப்படிலாம் இல்லாமல் அப்படி ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணது அவர் தான். அதனால் அவரோட அந்த ஃபுல் கிரெடிட் அவரோட கிரெடிட் தான். சந்தோஷமாக இருக்கான்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா ஒருத்தர் ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம இந்த கதை நல்லாயிருக்கும், இந்த கதை இந்த எமோஷனை போய் ஆடியன்ஸ்கிட்ட சேர்க்கும்னு, அது கரெக்டாக நினச்ச மாதிரியே போய் ஆடியன்ஸ்கிட்டையும் சேர்ந்து அந்த ரெஸ்பான்ஸ் வருது இல்லை, அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது நாளைக்கு எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்குமே அது ஒரு நம்பிக்கை கொடுக்குற விஷயம். ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக நம்ம யோசிக்கிற விஷயம் கரெக்டாக இருக்குது, அதில் அந்த சொல்கிற விஷயத்தில் உண்மை இருக்குது அப்படின்னா நம்ம அதை கரெக்டாக எடுத்துட்டோம்னா அது மக்கள்கிட்ட போய் சேரும்.
அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை கொடுக்குது இல்லை, அதுதானே ஒரு கிரியேட்டருக்கு அடுத்த கதை எழுதுறதுக்கான ஒரு மோட்டிவ். ஓகே, உங்கள் ஆஃபீஸில் மகேந்திரன் சார் கூட இருக்கு அந்த ஃபோட்டோ பற்றி சொல்லுங்கள். எப்போ எடுத்தது அது? சீதகாதி ஷூட்டில் எடுத்தது. அவர் அன்னைக்கு கேரவேனில் அவர் இருக்கும்போது லஞ்ச் அப்போ எடுத்து. ஓகே, என்ன சொன்னார்? இப்போ உங்களை மாதிரியான ஏன்னா அந்த காலத்திலேயே அவரோட படங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. உங்கள்கிட்ட பேசும்போது சொல்லியிருப்பார்ல உங்கள் படத்தை பற்றி? அவருக்கு வந்து நடுவில் கொஞ்சம் படத்துக்கான படம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த படம் மட்டும் தான் வந்துருந்துச்சு, உறுப்ப கதை அப்போ வரல. அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த படம். நான் போய் கதை சொன்ன உடனே என்கிட்ட என்ன கேட்டார், ஃபுல் கதை நான் நரேட் பண்ணி முடிச்சிட்டேன், ஏன் இந்த ரோல் நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறீங்க, நிறைய பேர் பண்ணலாமே அப்படின்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப நடிக்கணும் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சார். இல்லை சார், படத்தில் கடைசியில் இந்த கோர்ட் சீனில் கதை கேட்டார்ல, இந்த ஒரு சில டைலாக்ஸ் வருது இல்லை, இந்த கலைஞனுக்கும் கலைக்கும் என்றைக்குமே அழிவில்லைன்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்கல்ல, ஒரு சில விஷயங்கள் அது யார் சொல்லணும்னு எனக்கு தோணுது இல்லை, இவங்க சொன்னால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு, அதனால இன்னைக்கு இந்த ரோல் நீங்கள் பண்ணி நீங்கள் அதை சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது சார் அப்படின்னு. அப்படியா கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான டைரக்டருக்கு இது என்னோட கிஃப்ட், நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டாரு. ப்ரொடியூசர் பேமெண்ட் பேசுறதுக்காக போனார், அவர்கிட்டையும் அதான் சொல்லியிருக்காரு, அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான டைரக்டருக்கு என்னோட கிஃப்ட் விட்டுருங்க, அது 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 நான் அவங்கள்ட்ட பேமெண்ட் வாங்கலை. ப்ரொடியூசர் பேமெண்ட் கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அவரும் கேட்கல, ப்ரொடியூசருமே தன்மையாக கரெக்டான பேமெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் அவர் அந்த பேமெண்ட் பேச்சுக்குள்ளேயே அவர் வரல, எனக்கு நான் கேட்டுக்கல. அது அவங்க அவர்கிட்ட யார்கிட்ட கோஆர்டினேட் பண்ணணுமோ அது ப்ரொடியூசர் அவங்கள்ட்ட பேசி கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மற்றபடி அவர் ஆனால் நான் பார்த்ததுக்கப்புறமா ஷூட்டிங்க்கு எனக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு. நடுவில் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அப்போ கூட ஒரு தடவை அதுக்கப்புறமா பேசிட்டு ஸ்பாட்டுக்கு வரும்போது சொன்னார், ஏன்ப்பா நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு உன் படம், நீ என்ன ஆரம்பிக்கவே இல்லைன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு அப்படின்னாரு. அவருக்கு என்ன நம்ம ஒன்று வாக்குறுதி கொடுத்துட்டோம், அது நம்ம அதை பண்ணணுமே, அதில் டிலே ஆகுது அப்படின்னு. அப்புறம் ஷூட்டிங்கில் வந்து அதான் அந்த ஒரு மேன்மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது வந்து அவருங்க நமக்கு எல்லளவுமே நமக்கு ப்ரெஷர் வந்துடக்கூடாது அப்படின்றது ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார். நமக்கு எல்லளவும் அவரால் ஒரு ப்ரெஷர் வந்துடக்கூடாதுன்றதும், அதே மாதிரி அவர் இருக்கிற இடமே தெரியாது. இப்போ ஒரு புது நடிகரை வச்சு நம்ம ஷூட் பண்ணால் நம்ம எவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். அந்த ஒரு ஃபீல் கொடுக்க மாட்டார். அவரே ஒரு டேக் முடிஞ்ச உடனே அவருக்கே தெரியும் இன்னும் டேக் பண்ண பெட்டர் இல்லை அப்படின்னு. இது வரைக்கும் அவருக்கு அது ரொம்ப திருப்தியாக இருந்து கூட நம்ம ஒரு டேக் சொன்னால் ஒரு டேக் போகலாமா, என்ன மாதிரி போகணும் அப்படி ஏன் போன டேக்கே ஓகே தானே அப்படிலாம் பேசுனதே கிடையாது. அதான் அவர் கூட எனக்கு ரொம்ப இந்த படத்தோட ரிசல்ட்லாம் தாண்டி இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மகேந்திரன் சார் கூட ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், மௌலி சார் கூட ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், அற்புதமான நடிகர், வெரி டெடிக்கேட்டட், வெரி சின்சியர். அதான் ஒருத்தவங்க லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, ஒரு பெரிய டைரக்டராக இருந்திருக்காங்க அப்படின்னா அது சாதாரணமாக ஆகலை அப்படின்றது அவங்கள பார்க்கும்போது தெரியுது. மகேந்திரன் சார், மௌலி சார், பாக்யராஜா சார் கூட ஒரு நாள் ஒர்க் பண்ணது, பாக்யராஜ் சார் கூட ஒரு நாள் ஒர்க் பண்ணது, அது எல்லாமே எனக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எல்லாருமே மாஸ்டர்ஸ் இல்லை. ஆமாம், அது ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன்னா அது நான் ஒரு தனியாக சொல்லணும், ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படி. ஓகே, இப்போ அப்கமிங்கில் சினிமாவுக்கு நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாலாஜி தர்மேந்திரன் கொடுக்குற ஒரு அட்வைஸ்னா என்ன, டிப்ஸ்னா எது வேணாலும் வச்சுக்கலாம். முதல்ல எனக்கு யாராவது கொடுத்தா நல்லா இருக்கும். நீங்கள் கேட்குறதுனால நான் ஒன்று சொல்கிறேன், அட்வைஸ்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நான் சினிமா பேக்ரவுண்ட்லேயே கிடையாது, எனக்கு சொல்லணும்னு எனக்கு ஒரு படம் எடுக்கணும்னு தோணிடுச்சு, கதை எழுதணும் வரணும்னு தோணுது, நான் வந்துட்டேன். அந்த மாதிரி உண்மையிலேயே உங்களுக்கு ஒன்று வேணும்னா அதை அவங்க பண்ணிடுவாங்க, அதுக்கு தேவையானது அவங்களே அதை கரெக்ட் பண்ணிடுவாங்க, அவங்களே கற்றுப்பாங்க, அவங்களே போய் கேட்டுருவாங்க, அவங்களே பண்ணிடுவாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச அட்வைஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, நான் வேணும்னா பண்ணிடுவாங்க எல்லாருமே. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் பேசணும், அடுத்தடுத்து நிறைய சக்ஸஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரன் ஸ்டுடியோ சார்பாக வந்துட்டு நன்றி.